வணக்கம் மக்களே. நான் பார்க்க போகிற வசனம்னா யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பார்த்தீங்களா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். நம்ம இந்த காரியம் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அந்த காரியம் நடக்கும். அதான் கடவுள் செய்கிற அற்புதம். அதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த காரியம் சத்தியமாக நடக்காது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அது அதிசயமாக நடக்கும். அது யார் மூலமாக நடக்குது? கடவுள் மூலமாக நடக்குது. அதான் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்மளால் மனுஷங்களால் முடியாது, ஆனால் தேவனால் கூடாத காரியம் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கோம், நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கோம்னா அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம கடவுளை தேடணும், மனுஷர்களை போய் தேடக்கூடாது. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கணும். நம்ம தாழ்ந்து போயிட்டோம், நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடவுள் நம்மகிட்ட இருந்தால் நம்ம தான் உயர்ந்தவங்க. அதனால் எந்த விதமான கவலையும் படக்கூடாது. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருந்தாலே அவர் நம்மளை உயர்த்தி கொண்டே போவார். அதை நம்ம செய்கிறோமா, நம்ம ஐயோ இந்த காரியம் நம்மளுக்கு இழந்து போயிட்டோமே, இந்த விஷயத்தில் நம்ம இதை இழந்து போயிட்டோமே, நம்ம துக்கப்பட்டு இருக்கக்கூடாது. நம்ம அவர் நம்மோட இருந்து நம்ம அவரோட இருந்து சந்தோஷமாக இருந்தோம்னா நமக்கு எந்த காரியமானாலும் நம்ம அந்த துக்கம் சந்தோஷமாக கண்டிப்பாக மாறும். நம்ம அப்படி இருக்கோமா, நம்ம சோதிச்சு பார்ப்போம். ஆனால் இதனால் அவர் எந்த காரியத்தையும் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதமானாலும் அவரால் செய்ய முடியும். அதான் அந்த வசனங்கள் நம்ம உணர்ந்து இப்போவும் அவர் அற்புதம் செய்துட்டு தான் இருக்கார். அதை நம்ம உணரணும். அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் அது உணர்தோமா, நம்ம அப்படி உணர்ந்தோன்னா அவர் அனுதினமும் அதிகாலையில் நம்ம அவரை தேடினா நம்ம அந்த அதிசயங்களை நம்ம உணர்வோம். நம்ம அவர் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம உணர்வோம்.